ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2003 ஒரு அமெரிக்கன் பயோகிராஃபிக்கல் கிரைம் ட்ராமாவாக வெளியான மான்ஸ்டர். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நீங்கள் கிளியராக பார்த்துடலாம். தனக்கு ப்ராஸ்டியூஷன் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு இருக்கக்கூடிய படத்துடைய கதாநாயகி, இப்படி அவங்க வேலை உண்டு அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு எப்படி அமெரிக்காவுடைய முதல் ஃபீமேல் சீரியல் கில்லராக மாறினாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். இதுக்கு முன்னாடி இதனுடைய கதை என்ன அப்படிங்கிறத கிளியராக பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் ஐலின். ஆனால் அவங்க லீ அப்படின்னு சொல்லி தான் தன்னை அறிமுகப்படுத்திப்பாங்க அடுத்தவங்க கிட்ட. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்க ஆண்களுக்குத்தான் பெண். அதாவது இந்த ப்ராஸ்டியூஷன் அப்படின்னு வரும்போது ஆண்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதத்தில் தான் இவங்க ஒரு பொண்ணே தவிர, மற்றபடி இவங்களுக்கு அந்த பெண்மை அதர் சார்ந்த விஷயங்களில் பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லை. இவங்களே தன்னை ஒரு ஆண் அப்படிங்கிற மாதிரி தான் எப்பயும் நிலைநிறுத்துகிறது உண்டு எல்லா இடத்துலையும். இப்படி இருக்கும்போது படத்துடைய முதல் காட்சியிலேயே இவங்களுக்கு பெருசாக இவங்க என்னதான் ஸ்ட்ரீட் ஓரமாக நின்று இந்த மாதிரி ஒரு கால் கேர்ள்ஸ் மாதிரி வேலையை பண்ணக்கூடிய நபராக இருந்தால் கூட அந்த தொழிலில் பெருசாக இவங்களுக்கு விருப்பமும் கிடையாது. அதனால் படத்துடைய ஆரம்பத்திலேயே பயங்கர ஸ்ட்ரெஸ்டாக, என்னங்க வாழ்க்கை, எதுக்கு இதெல்லாம் தொழில் இப்படி பண்ணிக்கிட்டு அப்படின்னு ரொம்ப டவுன் ஆகி போய் ஒரு பாருக்கு போகிறாங்க சரக்கடிக்கலாம்னு. அந்த தருணத்தில் அங்கே ஷெல்பி அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணை மீட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இவங்க போயிட்டு வழக்கம் போல் அங்கே பார் டெண்டர்கிட்ட, எப்பா இந்த சரக்கு கூட இதை ஊற்று அப்படி அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. அந்த டைமில் அந்த பக்கத்தில் உட்காந்துருந்த அந்த ஷெல்பி இருக்காங்களே, அந்த பொண்ணு, நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க, நானே உங்கள் பில்லை பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல போக இந்த அம்மா டப்புன்னு டென்ஷன் ஆகிடுது. யார்? நம்ம ஹீரோயின். எங்ககிட்ட காசு இருக்குது, நாங்கள் பே பண்ணிப்போம், வேலையை பாரு அப்படின்னு சொல்லி ஆரம்பமே லைட்டாக முட்டிக்கிட்டு தான் ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிறாங்க, ஐயையோ அந்த பொண்ணு பாவம் அப்புறாணி பொண்ணு தான், அந்த பொண்ணே பேசுகிறதுக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறா. அதனால தான் நீங்கள் என்ன வேணுமோ பீர் கூட சாப்பிடுங்க, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கனிவாக சொல்லிச்சே தவிர மற்றபடியாக வேறு எந்த ஒரு தவறான நோக்கத்துலேயும் அந்த பொண்ணு தன்னை அப்ரோச் பண்ணலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. பத்தாவதுக்கு அந்த ஷெல்பி, இன்றைக்கி நைட் எங்கே தங்குவீங்க? நான் சொன்னேன், ஜஸ்ட்டு பேசுகிறதுக்கு தான் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் பண்ணினேன், என் கூட வந்து என் ரூமில் தங்கலை, நீங்கள் நைட்டு கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஷெல்பி பொண்ணு அவங்களுடைய வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் நைட்டை மட்டும் பேசிக்கிட்டு கடைசியாக தூங்கி மிதிச்சிடுறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆரம்பிக்கிற இந்த ஒரு சின்ன நட்பு போக போக காதலாகவே போய் முடியுது. இப்போ அந்த ஷெல்பி பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு சின்ன பஞ்சாயத்து, இதனால எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு, எங்கள் ஆண்டி வீட்டில் போட்டு இங்கே தங்கிக்க, நீ மற்ற வேலைகளை பார்த்துக்க அப்படின்ட்டாரு. எனக்கு அங்கே இருக்கிறதே பிடிக்கல, நான் பேசாட்டு உன் கூட வந்துட்டா அப்படிங்குது. நம்ம கதாநாயகியை பார்த்து இந்த அம்மாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கிளம்பி வா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அந்த பொண்ணு போகும்போதே பல விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் வர்றது பிரச்சனை இல்லை, எனக்கு நல்லா வேலைக்கு சாப்பாடு வேணும், நல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வேணும், இதெல்லாம் பார்த்துப்பீங்கள்ல அப்படிங்குது அந்த பொண்ணு. அந்தளவுக்கு நம்மால் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு, வா உன்னை எப்படி வச்சுக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் இந்த பேருக்குள்ளே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கதாநாயகி நல்ல காலத்திலே தன்னை ஒரு ஆணா மட்டும்தான் எல்லா இடத்துலையும் யோசிச்சுக்கிறது உண்டு. காரில் ஆளுகிட்ட ஆண்கள் கிட்ட காருக்குள்ளே ஏறும்போது தான் அந்த பெண் மாதிரி நடந்துப்பாங்களே தவிர மற்ற டைமில் எல்லாம் உங்களுடைய நடையுடைய பாவனை ஆண் மாதிரியே இருக்கும். அப்படி நடந்துக்கிறதுனால நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டுட்டும் போயிடுவாங்க அந்த ஷெல்பியை. இப்போ பிரச்சனை என்னென்னா, இவங்க நிலைமையே நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு கதையில் சொல்லிட்டேன். இவங்களே அன்னைக்கு தொழில் பண்ணால் தான் இவங்களுக்கு நைட் சாப்பாடு. ஒரு நாளைக்கு வழக்கமாக ஒரு காரை நிறுத்தி உள்ளே ஏறணுமா, தொழிலை பண்ணணுமா, காசை வாங்கணுமா அப்படின்னு அப்படி இறங்குற ஒரு ஆள் இப்போ ஒரு காரில் இருந்து இறங்கி அதே ஸ்டாப்லேயே அடுத்த காரில் லிஃப்ட் கேட்டு திருப்பி ஏறி, இப்படி இவங்களுடைய லைஃபே கிட்டத்தட்ட ஒரு சித்திரவதை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மாறி போகுது. ஆனால் இதுக்கப்புறம் இப்படி தன்னுடைய காதல் தனக்கு ஒரு அழகான லைஃப் வேணும் அப்படின்னு நினச்ச ஒரு பொண்ணு எப்படி அமெரிக்காவுடைய முதல் ஃபீமேல் சீரியல் கில்லராக மாறினாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இதனுடைய ரைட்டிங் தான். பேட்டி ஜென்கின்ஸ் அவங்க தான் இதை எழுதி இயக்குன ஒரு டைரக்டரு அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய முதல் படமாக இது. ஒண்டர் உமன் அப்படின்னு ஒரு படம் வந்தது, இப்போ ரீசெண்டாக கூட வந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த படத்துடைய இயக்குனர் இவங்க தான். இவங்களுடைய முதல் படம் இது. ஆனால் ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிறது எங்கேயுமே நமக்கு தெரியாது. அந்தளவுக்கு ஒரு ஃப்ளோலையே இந்த கதையை அவங்க நரேட் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருந்தது. சாலிடான ஒரு ரைட்டிங் இந்த படத்துக்கு. பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு இந்த படத்தை நடித்த எல்லாருமே அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் சார்லஸ் தெரன் அவங்க தான்
இந்த படத்தில் கதாநாயகியாக அந்த லீ அப்படிங்கிற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ஒரு நடிகை. எக்கச்சக்கமான மினக்கடல்கள், பயங்கர அழகான ஒரு ஹீரோயின். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, ஏங்க நீங்கள் மேக்கப்பே வேணாம் மேடம், சும்மா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போல் தெரியுது. ஏன்னா நடிகைகள் மேக்கப் போட்டதுக்கப்புறம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நார்மலாக இருக்கும்போது எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற நம்மளுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு மேக்கப்பே இல்லாமல் கம்ப்ளீட்டாக கொண்டு வந்துட்டாங்க போல் இந்த ஹீரோயினை அப்படின்னு நான் நினச்சேன். படம் பார்க்கும்போது அது உண்மை அல்ல. இந்த படத்தில் தான் அவங்களுக்கு மேக்கப்பே பண்ணியிருக்காங்க. ஏன்னா பல்லெல்லாம் கொஞ்சம் மஞ்சளாக சொத்தையாக இருக்க மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே மேக்கப்பில் கொண்டு வந்திருக்காங்க. மண்டையை சும்மா விரிச்சு போட்டு ஆள் பார்க்குறதுக்கு என்ன இந்தம்மா ஹீரோயின் தானா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீலை கொடுத்துருக்காங்க. காரணம், அந்த கேரக்டராக உட்கார வச்சுருக்காங்க. ஒரு ப்ராஸ்டியூட்டு இப்படி தான் இருப்பாங்க, பார்க்குறதுக்கு அந்த உண்மைக்கு நெருக்கமாக அந்த கதாபாத்திரம் பதிவு செய்யப்படணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த டீமு. ஸோ அதை சூப்பரான பர்ஃபார்மன்ஸில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் நமக்கே இங்கே சோறு தங்குற இடம் இது எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது நம்மளை நம்பி இன்னொரு உயிரும் வந்துருச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து நம்ம தான் சோறு போடணும், நம்ம தான் பார்த்துக்கணும் எல்லாத்தையும். அப்படிங்கும்போது அந்த ப்ரெஷரை எப்படி அந்த கதாபாத்திரம் ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, பர்ஃபார்மன்ஸில் வேறு லெவலில் தெருக்கி விட்டுருப்பாங்க. குறிப்பாக இந்த படத்தில் ஒரு சீன் நிச்சயமாக உங்களுடைய மனசில் நின்று பேசும். நீங்கள் எத்தனை படம் அதுக்கப்புறம் பார்த்தாலுமே அந்த சீன் நீங்கள் எப்போ கேட்டாலும் சொல்லுவீங்க. ஒரு குறிப்பிட்ட காரில் இவங்க ஏறிடுவாங்க, வழக்கம் போல் தொழில் பார்க்குறதுக்கு தான் ஏறுவாங்க. ஆனால் அந்த நபர் அப்படி ஒரு உத்தமராக இருப்பார். ஆனாலும் இது ஒன்றும் வேலைக்காகாது, இவங்கிட்ட இன்றைக்கி தொழில் பண்ணி நம்ம காசை வாங்க முடியாது, இந்த ஆள் அந்த மாதிரி ஆளே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சு நீ கார் நிறுத்துங்க நான் இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இறங்குற தருணத்தில் ஒரு சம்பவம் ஒன்று அரங்கேறும். அதனுடைய கான்சிக்வன்சஸை அடுத்து ஒரு 4 இல்லை 5 நிமிஷம் ஒரு சீன் ஒன்று போகும் பாருங்கள். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு நம்மளாக இருந்தால் என்ன டிசிஷன் அந்த டைமில் எடுப்போம் அப்படின்னு நமக்கே புரியாது. அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பு, இதுதாங்க சாலிடான ரைட்டிங்கு. அந்தளவுக்கு சூப்பராக கொண்டு வந்திருப்பாங்க அந்த சீனை பர்ஃபார்மன்ஸ்லையும் இவங்க. இது போக கிறிஸ்டினா ருச்சி அவங்களும் அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸு. பட் இருந்தாலும் நம்ம சார்லிஸ் தெரன் தான் ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணது மொத்தமாக பர்ஃபார்மன்ஸில் இந்த படத்தை. அதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதுக்காக ஆஸ்கார்லேருந்து கோல்டன் குளோப்லேருந்து அந்த அம்மா எடுக்காத அவார்டு கிடையாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அத்தனை விருதுகளை பர்ஃபார்மன்ஸுக்காக அந்த லீட் ஆக்டருக்கு வாங்கியிருக்காங்க. நீங்கள் பர்ஃபார்மன்ஸை பாருங்கள், கண்டிப்பாக ஒத்துப்பீங்க ஏன் கொடுத்தாங்கன்னு. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு அவங்கக்கிட்ட இருந்து. இது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேக்கப் டீமு முதல்ல அப்படி இருந்த ஒரு ஹீரோயினை இப்படி மாற்றினதே மேக்கப் டீம் தான். குளிக்காமல் அந்த அம்மா வந்துருச்சு போல் அப்படின்னு நினச்சேன். அதெல்லாம் கிடையாது. இவ்வளவு மேக்கப்பில் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டாக மாற்றி வச்சுருக்காங்க. அதுக்கே அந்த டீமுக்கு நீங்கள் நிச்சயமாக கிரெடிட் கொடுக்கணும். வேறு லெவல் மேக்கப் டிபார்ட்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது இந்த படத்துக்கு. ஒரு விஷயம் கிளியராக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நேற்று பார்த்த படம் அந்த நிட்ரம் நான் ரெக்கமெண்ட் பண்ணமே, அந்த படம் சூப்பராக இருக்கும் ப்ரோ, என்ன பர்ஃபார்மன்ஸு அப்படின்னு பல பேர் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் பிடிச்சி அதை ரொம்ப ரசித்த ரசிகர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். எப்பா சாமி அந்த படத்தில் அந்த ஆளை தவிர எதுவுமே கிடையாதுங்க அப்படிங்கிற ஆளாக உங்களுக்கு மைண்டில் நின்றுச்சு அந்த படம் அப்படின்னா இந்த படம் அதே ஃபீலை தான் கொடுக்கும். தேவையில்லாமல் அட்டம் பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இந்த படம் எப்பயுமே இருக்கும். அதனால் இதை மைண்டில் வச்சுக்கிட்டு பார்க்கணும் வேணாம் அப்படிங்கிற அந்த காலை நீங்களே எடுத்துக்கோங்க. நம்மளுடைய வேவ்லேருந்து செட் ஆகக்கூடிய ரசிகர்களுக்கு நோ செகண்ட் தாட்ஸ், நீங்கள் பார்த்தே தீர வேண்டிய படம், வேறு லெவல் படம் இது. அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவல் கான்டென்ட் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் 8 7 சைனிங் ஆஃப். பை.